Hi friends, I'm Yasmin from Yas Gallery. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்ககிட்ட நேரா வீடியோல பார்த்து பேசுறது. ஸோ தம்ப்நெயில் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து ஹோம் டூர் பத்தி தான் சொல்லிட்டு. ரொம்ப நாளா எனக்கு ஆசை ஹோம் டூர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இன்னைக்குதான் வந்து பெர்ஃபெக்டா வந்து அமைஞ்சிருக்கு. லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அஜ்மான்ல வந்து வீடு தேடுறதா சொல்லிட்டு. அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னோட வீடு பார்த்தீங்கன்னா 17,000 AD per yearன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல 17,000 எந்த லொகேஷன் எங்க இருக்கு 1 BHKவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே நான் நினைச்சேன் ஒரு ஹோம் டூர் போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஹோம் டூர் வந்து எடுத்திருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதான் எங்கள் வீட்டு வராண்டா. அப்படியே லிஃப்ட்லேருந்து வந்தால் பக்கத்துலேயே வந்து வீடு இருக்கும். எங்கள் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வீடு தான். உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு இந்த ஷூ கேபினெட் தான் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஷூ கேபினெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழித்து இது பார்த்துட்டு வாங்கிட்டோம். மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். நம்ம வீடியோஸ்க்காக வந்து நிறைய யூஸ் ஆகும். இங்கே 10 dirhams வந்து என் ஹஸ்பண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க வாட்டர் கேன் வந்தால் கொடுக்கறதுக்காக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஷெல்ஃப் இருக்கும். எங்களோட ஃபேமிலி வந்து குட்டி தான். ஸோ 2 ஷெல்ஃப்லேயே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். மீதி 2 ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிப்போம். என்னோட கிட்ஸ் வந்து டாய்ஸ் அது இதெல்லாம் வந்து வச்சுப்பாங்க. இந்த ஷூ கேபினெட் வந்து நல்லா பார்க்க புதுசாக இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் ஷாப்லேருந்து தான் வந்து வாங்கணும். பட் நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது பக்கத்தில் அப்படியே போனால் வாலில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேம் வந்து மாட்டியிருக்கோம். இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்க செம்மையாக இருக்கும். யூஸ்வலாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஹாலுக்கு ஒரு சூப்பர் லுக் வந்து கொடுக்கும். அப்படியே அந்த ஃப்ரேம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மினி சோஃபா தான் இருக்குது. 2 பேர் தான் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அந்த சோஃபாலேருந்து அப்படியே வந்து டிவி வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ் வந்து இதுதான். பால்கனி பக்கத்துலேயே ஒரு கார்டன் டைனிங் டேபிள் மாதிரி வந்து போட்டிருக்கோம். இது யூஸ்வலாக கார்டனில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பால்கனிலாம் வந்து போட்டிருப்பாங்க. பட் பால்கனியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போடுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ்லாம் கிடையாது. ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இந்த துணி காய போகிற ஸ்டாண்ட் மட்டும்தான் வந்து வைக்கலாம். ஸோ அதனால் அந்த பால்கனி பக்கத்துலேயே வந்து போட்டாச்சு. ஸோ இங்கே உட்காந்து டீ குடிக்க இல்லை வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோ ஐலீன் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் இங்கே உட்காந்து தான் வந்து எழுதுவாங்க. ஸோ வந்து அது ஒரு மல்டி பர்பஸ் சேர் மாதிரி தான் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. வெளியில் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஏன்டா பால்கனி டோரை திறக்கிறோன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஒரு மிரர் தான் இருக்குது. பட் இது ஃபேஸ் பார்க்கறதுக்காகலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் இது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மட்டும் வந்து விழுந்துருச்சு. ஸோ அப்படியே இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் வந்து ஃப்ரேம் வந்து மாட்டியிருக்கோம். இந்த ஃப்ரேமை இப்படி செட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒன்று ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை வந்து ஒரு ஆர்டராக வந்து செட் பண்ணுறதுக்கு. பட் ஃபைனல் அவுட்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சீட்டர் வந்து சோஃபா இருக்குது. ஸோ அதுவுமே அங்கே உட்காந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து டிவி பார்க்கலாம். அப்புறம் இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா வெறும் டிவி மட்டும்தான் வந்து மாட்டியிருக்கும். அப்புறம் அதுதான் வந்து வெளியில் போகிற டோரு. ஸோ அதில் வந்து ஹேங்கர் வந்து மாட்டியிருக்கோம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ரூம்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ஒரு காம்பேக்டான ரூம். ரொம்ப பெருசுலாம் வந்து கிடையாது. மேபி கேமராவில் வந்து வைட் ஆங்கிளில் கொஞ்சம் பெருசாக தெரியலாம். பட் வந்து ஒரு காம்பேக்டாக இருக்கும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது உள்ளக்க வந்து ஐலீனோட புக்ஸு ட்ராயிங் புக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கிடக்கும். அப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து செஞ்சது பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வச்சு. இது வீடியோவில் கூட வந்து போட்டிருக்கேன். ஸோ எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து விண்டோ இருக்கிறதுனால நல்லா பிரைட்டாக இருக்கும். பட் என்ன தான் பிரைட்டாக இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக அதை டார்க் ஆக்கி தான் வந்து தூங்குவோம். எனக்கு தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு வந்து தூங்குவோம். அப்புறம் எங்கள் ரூமில் மெயினான ஐட்டமே வந்து இருக்காது. அதான் வந்து கட்டில் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக பெட்டு வந்து கீழே தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா பெட்டு போட்டாலும் மேலே 2 பேர் கீழே 2 பேர் அந்த மாதிரி வந்து தூங்கி ஆகணும். கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட தான் வந்து படுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரே இதாக எல்லாருமே வந்து கீழேயே படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் வந்து பெட்டு போட்டிருக்கோம். என் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து விளாட்றதுக்கு
படுத்துக்கலாமோ சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட்டு. அப்புறம் இந்த கபோர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 செட் வந்து பெட் வச்சுருக்கோம். ஸோ வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு வைக்கிறதுக்கு ஸ்பாட் கிடைக்கல, அதனால கபோர்டை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டு பின்னாடி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஐலினோட ஸ்டடி டேபிள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரால் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஒரு கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட மாய்ஸ்சரைசர். இன்னும் அது வந்து யூஸ் பண்ணல. இப்போதைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இது வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இது ரீசெண்டாக தான் வந்து வாங்கினேன். செபாமேடோட லிப் பாம் நல்லா இருக்கு ரொம்ப. அப்புறம் லாக்மியோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் வச்சிருக்குது. நான் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வந்து எல்லாமே வச்சுருப்பேன். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் ட்ரே மாதிரி, அதில் வந்து ஐலினோட கிளிப்பு, பேண்டு, பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் தான் வந்து வச்சுருப்பேன். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று எடுத்தால் எல்லாமே வந்து கலைஞ்சிரும். பட் மற்றபடி நல்ல ப்ராடக்ட் தான், நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அப்புறம் இந்த டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய திங்ஸ் இருக்கும். அப்புறம் டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடிசன் இருக்குது. ஐலின் குசெல்குள்ளே மெடிசன் இருக்குது. அப்புறம் இது ஒரு பாட்டிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி காம்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்கிள்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம், இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு, கிளிப்புன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வந்து நான் வச்சுருக்கதே ஜுவல்லரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவ்வளோவெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நமக்கு அவ்வளோவா வந்து ஸ்பேஸும் இல்லை இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அதனால் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் தான் வச்சுக்கிறது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து மேட்சிங்காக பேங்கிள்ஸ் போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அப்போ மட்டும் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் பக்கத்தில் ஐலினோட வாட்டர் கலர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ஐ ஷேடோ பேலட் இருக்குது. அது என்னோட கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தது. அதை நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஒயிட் கார்ட் பாக்ஸ்லேயே ஐலினோட ஹேர் பேண்ட், ரப்பர் பேண்ட்ஸ் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் இருக்குது. அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்னோட இந்த சோப்பு, சீப்பு, எண்ணெய், அந்த மாதிரி சோப்பு இல்லை, எண்ணெய், ஆயில்மெண்ட்டு, அப்புறம் க்ரீமு, பாடி லோஷன் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஹிஜாப் பின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கச்சராவாக இருக்குது. ஃபுல்லாக பேப்பரு, ஃபைலு, புக்ஸு அதுன்னு சொல்லிட்டு மேலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த டோருக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் இந்த டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் டோருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் வந்து குசெலுக்கு, அப்புறம் ஒரு ஷெல்ஃப் வந்து ஐலினுக்கு, அப்புறம் இந்த ஒரு ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா எனக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மில்க் வாங்குவோம்ல, ஸோ அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாக்ஸ், இன்னர்வியர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கர்ச்சீஃப் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ மேலே ஒரு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா பேகு, முசல்லா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கோம். கபோர்ட் சின்னதாக இருக்கிறதுனாலே நிறையா ட்ரெஸ்லாம் வந்து சேர்க்க முடியல. ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இவ்வளோ நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்னோடய டேடி தான். ஸோ அது வந்து லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்து என்னோடய கபோர்டை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. அப்புறம் அந்த டோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு. அதுக்கடுத்து கபோர்ட் மேலே வந்து சூட் கேஸ்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் வந்து ரூம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம். ஸோ வாஷ்ரூம் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் பாத்டப் கூட இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே. பட் இது வரைக்கும் வந்து அதுக்கான யூஸ் வந்து நாங்கள் பண்ணதே இல்லை. அந்த பாத்டப்பில் ஃபுல்லாக தண்ணி நொப்பி கிட்ஸ் எல்லாம் வந்து குளிக்க வைக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இது வரைக்கும் அது பண்ணதே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. என்னோட மினி கிச்சனை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளக்க போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் தான். 2 பர்னர் தான் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து 4 பர்னர் இருக்கணும்னு ஆசை. பட் அது வந்து நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. வீணாக போனாச்சும் இன்னொன்று வாங்கலாம். கீழே ஒரு மினி ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கடுத்து உள்ள பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். அதுக்கு கீழே இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து திங்ஸ்லாம் இருக்குல்ல, பவுடர்ஸ், எங்கள் அம்மா நிறையா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, அது இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஃப்ரெஷ்னரு, பேஸ்ட்டு, சோப்பு, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக வந்து இதுதான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரே வந்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு. சன்ஃப்ளவர் ஆயில், கோகனட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், ஆலிவ் ஆயில், அப்புறம் இது கீ, அப்புறம் இது வந்து விளக்கெண்ணெய். ஸோ எல்லா ஆயிலும் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் தான் ஃபுல்லாக நைஃபு எல்லாமே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வெஜிடபிள் கட்டர், அப்புறம் வந்து பெரிய தவா. ஸோ இங்கே தான் வந்து ஃபுல்லாக வந்து வெசல் வாஷிங்லாம் பண்ணுறது. அது பக்கத்துலேயே வந்து ஃபேன் வச்சுருக்கோம். ஸோ இந்த சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேன் போட்டுகிட்டே வந்து வெசல் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு, எனக்கு வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வேணாலும் டம்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்ட் இருக்குது. ஃபுல்லாக ஆனியன், கார்லிக்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக. அது எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மேலே தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது மேலே தான் வந்து மிக்சியுமே வந்து வச்சுருக்கேன். ஸோ வாஷிங் மிஷினே ஒரு டேபிள் மாதிரி வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு.
எனக்கு எத்தனை கபோர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் வச்ச கபோர்ட் தான் வந்து இருக்குது. அதுவும் இன்றைக்கோ நாளைக்கோன்ற ஸ்டேஜில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஒரு தடவை வந்து விழுந்துருச்சு, இன்னொரு தடவையும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சரி பண்ணுறதுக்காக ஆள் கூப்பிட்ருக்கோம், பட் இன்னும் வந்த பாடு இல்லை. ஸோ இப்படி தான் வந்து மசாலா டப்பாலாம் வந்து லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலா டப்பாஸ்லாம் பார்க்க பலன்னு இருக்குது. அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பாட்டில், இதெல்லாம் என்னோடய பாபி வந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது வந்து கேர்டோட பாக்ஸு, அதில் வால்பேப்பர்லாம் ஸ்டிக் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த கிச்சனோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த பால்கனி தான். நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் அதை திறந்து வச்சா, பட் அதே சமயம் நல்லா சூடாகவும் இருக்கும். அதனால அதை மோஸ்ட் ஆஃப் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறது. அப்புறம் இங்கே ஒரு குட்டியாக வந்து என்னோட ஒரு பேக் வந்து தொங்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளில போகும்போதெல்லாம் எங்கள் 3 பேரோட பாட்டில்ஸ் வச்சு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு வந்து எடுத்துகிட்டு போவோம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கோம். இந்த டேபிள் தான் வந்து என்னோட ஒரு லைஃப் சேவர் மாதிரி. அது பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்து டோர் இருக்குது. ஃப்ரிட்ஜ் ஒரு காம்பேக்டான ஃப்ரிட்ஜ் தான், 2 பேத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த டேபிள் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு கவுண்டர் டாப் மாதிரி. ஏன்னா அந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா என்னால் பெருசாக எதுவுமே வச்சுக்கவே முடியாது. ஸோ இதுதான் வந்து எனக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் இருக்குது. அவனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கேன், அப்புறம் கெட்டில் வச்சுருக்கேன். ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணும்போது கீழே வச்சு யூஸ் பண்ணிப்பேன், மற்ற நேரத்தில் அவன் மேலேயே வந்து வச்சுருவேன். அப்புறம் அரிசி டப்பா வச்சுருக்கேன், ஸ்நாக்ஸ் டப்பா வச்சுருக்கேன், அப்புறம் வந்து வாட்டர் கேன் வந்து வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டேபிள் மேலே வச்சுருக்குது. பட் இந்த டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி பேக் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு லாண்ட்ரி பேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து கிளாத்ஸ் தான் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுருப்பேன். அது உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் திங்ஸ் தான், மல்லிகை ஜாமான் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த டேபிள் மேலே இந்த மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கி போட்டது. பட் துடைக்க பார்த்தீங்கன்னா அதில் கலர்லாம் வந்து போகுது. ஸோ அதான் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. பட் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா அதுக்குள்ளேயே வந்து வீணாக போயிடுச்சு. கீழே டோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டோர் இருக்குது. அதுக்கடுத்து வந்து 3 ட்ராயர் இருக்குது. இந்த ட்ராவர்லாம் சரியாக க்ளோஸ் கூட பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம், பட் எப்போ பண்ண போகிறாங்கன்ட்டு வந்து தெரியல. இது உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த பக்கம் வந்து பெரிய ஸ்பூன்லாம் வந்து வச்சுக்கிறதுக்காக, இதில் வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர் தான் வந்து இருக்குது. இதில் வந்து 2 ஷெல்ஃப் இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வெசல்ஸும் வந்து வச்சுருப்பேன். இதுக்கும் மேலேயும் பத்தாத வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெசல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்கு கீழே உள்ள டோரில் தான் வந்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக இதில் வைக்க மாட்டாங்க, பட் அவ்வளோவா வந்து தண்ணிலாம் தேங்கி இல்லை. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வந்து வச்சுருக்கேன். எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ குசல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். வந்தோடனே வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கான். அப்புறம் வாலில் இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக வாங்கி ஒட்டினது. இதுக்கு முன்னாடி நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு வால்பேப்பர் வந்து ஒட்டியிருந்தேன். அதை பார்த்து எனக்கு வந்து சலிச்சு போச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த வால்பேப்பர் வாங்கி நானே ஸ்டிக் பண்ணது. அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம வைக்கிறது தான். இதில் வந்து டேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐலினோட பழைய டிஃபன் பாக்ஸ், அதில் வந்து ஃபுல்லாக நட்ஸ் வந்து வச்சுருக்கேன். 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. அப்புறம் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூசேஜில் இருக்க நாட்டு மருந்து ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மில்க் கேனை கட் பண்ணி இந்த ஃபுட் ப்ராசஸருக்கு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த கிரேட் பண்ணுறது, மாவு பிசைறது, அது இதுலாம் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ பால்கனி ஓப்பனாக இருந்தாலே நிறைய வந்து புழுதி ஆகிடும். அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் பாக்ஸ் வந்து கிடக்குது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து வீடு நீட்டாக இருக்கணும். ஸோ எல்லா டாய்ஸையும் இப்படி தான் வெயிலில் போட்டு வீணாக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எங்கள் 2 பேத்துக்கும் ஆர்குமெண்ட் வரும். நான் பசங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அவங்க பசங்களுக்கு தேவையான 2 டாய்ஸை மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் வெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், என்னோட ஹோம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோட கிச்சன் எப்படி இருக்குது, ஹால் எப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சின்ன வீடு தான், மேபி வீடியோவில் பார்க்க கூட வந்து கொஞ்சம் பெருசாக தெரியலாம். பட் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெண்ட் ஏற்ற போகிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 இயர்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா 17,000. அதுக்கடுத்து வந்து 20க்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.